அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகால அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. இஸ்லாமிய ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மார்க்க பிரிவான இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் நம்மை பண்படுத்தக்கூடிய, நம் இலக்குகளை சீர்படுத்தி நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய மார்க்க கல்வி வகுப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மஜ்தமா கௌமம் பைத்தம் மின் புயூத்தில்லாஹி, அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் ஏதேனும் ஒரு ஆலயத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுமையானால், யத்லூன கிதாப் அல்லாஹி வ யததாரஸூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம், அந்த வேதத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக, ஒருவர் பிறருக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக அல்லாஹுவின் ஆலயத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுமையானால், இல்லா நஸலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது அமைதியை இறக்குகிறான். வஹஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, தனது ரஹ்மத்தை பொழிந்து, வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அரவணைத்து, வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்தா, தன்னிடம் உள்ள வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி பெருமையாக அல்லாஹ் நினைவு கூறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவினுடைய ஆலயத்தில் அவன் மார்க்கத்தை, அவன் வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் ஒன்று கூடுதல் என்பது வாழ்வுக்கான அமைதி, சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹுவினுடைய அருள், இவ்வுலகம் மற்றும் மறுமையினுடைய வானவர்களினுடைய பாதுகாப்பு, எல்லாவற்றையும் தாண்டி ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா. அந்த அடிப்படையில் அந்த ரப்பை நாம் ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் நினைவு கூறுகிறோமே ஆனால், படைத்த அல்லாஹு அஸ்ஸ வஜல் நம்மை பெருமையாக நினைவு கூறுகிறார். இப்போ இது போன்ற கல்வி சபைகள் தான் நம்மை கொஞ்சமேனும் என்ன செய்யும் என்று சொன்னால் சீர்தூக்கி பார்க்கும். நம்முடைய ஆடைகள் இத்து போவதை போன்று நம்முடைய ஈமானும் அவ்வப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனம் அடையும். நாம் எல்லாம் மனிதர்கள், நாமில் யாரும் வானவர்கள் அல்லவே. பாவங்களை காணாத, பாவங்களை சிந்திக்காத வானவர் கூட்டத்தில் சார்ந்தவர்கள் அல்ல நாம் யாரும். மாறாக எல்லா நேரங்களிலும் பாவங்களோடையே உலாவரக்கூடிய மனித சமுதாயம் நாம் அனைவரும். நடந்து சென்றாலும், பேசினாலும், பழகினாலும், எங்கு திரும்பினாலும் ஷைத்தானினுடைய பாவ வலைகள் சுற்றி பின்னப்பட்டதற்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக நாம் பாவங்களை செய்வோம், பாவங்களிலே நாம் மூழ்கக்கூடும். பாவங்கள் நம்முடைய ஈமானினுடைய பலத்தை குறைக்கும். நம்முடைய ஆடைகள் பயன்படுத்துவதின் ஊடாக இத்துப்போவதை போன்று நம்முடைய ஈமானும் அவ்வப்பொழுது உலக ரீதியாக நாம் பேசும் பொழுது, உலகத்தினுடைய பொருளாதாரத்தை யோசிக்கும் பொழுது, நண்பர்களோடு சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லும் பொழுது ஆங்காங்கே நம்முடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது போன்ற கல்வி சபைகளும் மார்க்க வகுப்புகளும் தான் குறையக்கூடிய ஈமானை முழுமைப்படுத்தி நாம் எங்கெல்லாம் தவறு செய்திருக்கிறோம் என்ற நம்முடைய அகக்கண்ணை திறக்கக்கூடிய சபைகள் இந்த சபைகள். சமகாலத்தில் நாம் எல்லாம் மிக விரைவான ஒரு காலத்தில் இருக்கிறோம்.
10-20 வருடத்திற்கு முன்பாக மார்க்க சொற்பொழிவுகளை கேட்டு பின்பற்றிய ஒரு காலம் அல்ல இந்த காலம். எந்த ஒரு செய்தியையும் ஒரு நிமிடத்திற்குள்ளாக சுருக்க முடியுமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது மிக விரைவான ஒரு காலகட்டம். ஒரு மணி நேரத்தினுடைய தகவலை ஒரு நிமிடத்திலேயே சொல்லி முடிக்கக்கூடிய அளவிற்கு டெக்னாலஜியும் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய சிந்தனையும் அதற்கு தோதுவாகவே மாறிவிட்டது. அதனால் மணிக்கணக்காகவெல்லாம் அமர்ந்து கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் குறைந்ததினுடைய விளைவு நாம் ஒவ்வொருவருமே அனுபவிக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரியும் பாவத்தினுடைய தண்டனை, அசிங்கங்களை பற்றி, ஆபாசங்களை பற்றி, தவறுகளை பற்றி. ஆனால் நம்ம யாருமே அதிலிருந்து பேசக்கூடிய நான் உட்பட மீண்டதாக இல்லை. அதற்கு மிக மிக காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்க தொடர்பு என்பது குறைந்து விட்டது. இப்பொழுது பேசியதற்கு பிறகு இனி எப்பொழுது இது போன்ற சபைகளை நாம் சந்திப்போம் என்பது நமக்கே தெரியாது. யாராவது பிடித்து நிர்பந்தப்படுத்தி ஒரு இடத்திலே தலையில் கொட்டுவதை கொட்டி உட்கார வைத்ததை போன்று உட்கார்ந்தாலே தவிர நாம் யாரும் இதற்காக எங்கேனும் நம்முடைய ஊர்களில், நம்முடைய மஸ்ஜிதுகளில் இது போன்ற கல்வி சபைகள் உருவாக்கப்படுமையானால் நம்ம எத்தனை நபர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்? எத்தனை கல்வி சபைகளில் இதற்கு முன்பாக நாம் சமகாலத்தில் இந்த ஒரு வருடத்திலே நாம் கலந்திருக்கிறோம்? இதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு ஈமான் என்பதும் தக்வா என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அமல்களிலே ஒரு ஈர்ப்பு இல்லை. திக்ர் செய்தாலும் கூட அது கிடைக்கக்கூடிய அந்த அமைதி, சாந்தம், சாந்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. பதற்றங்களும் பயங்களும் என்ன நடக்குமோ என்பதாக விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நான் உட்பட. ஆனா ஒரு 10-20 வருடத்திற்கு முன்பாக இந்த பதற்றமும் பயமும் நம்மில் யாருக்கும் இல்லை. ஒரு சுகமான வாழ்க்கை, பொருளாதாரத்தில் நாம் குறைவாக இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான தூக்கம் இருந்தது, நிம்மதியான சுத்து வட்டாரம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நாமும் அதற்கு தயாராக இல்லை, நம்மை சுற்றி இருப்பவரும் அதற்கு தயாராக இல்லை. காரணம், இந்த சபைகள் குறைந்ததுதான். ஆதலால் இது போன்ற கல்வி சபைகள், சுயநலத்திற்காக சொல்கிறேன், இது போன்ற கல்வி சபைகள் தான் ஓரளவிற்காவது நிம்மதியாக யதார்த்த உலகத்தை புரிந்து வாழ வைக்கக்கூடிய சபைகள் தான் இந்த சபைகள். பண்பாளர்கள், உயர்ந்த நற்குணங்களை பற்றி பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். சக பொறுப்பாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள், நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ரீதியில் பொறுப்பாளர்கள். சிலர் அமைப்பின் பொறுப்பாளர்கள், சிலர் பள்ளி வாயிலினுடைய நிர்வாகத்தின் பொறுப்பாளர்கள், சிலர் வீட்டினுடைய குடும்பத்தினுடைய தலைவன் என்ற பொறுப்பாளர், சிலர் கணவன் என்ற பொறுப்பாளர். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமையும் கூட பொறுப்பாளர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த எஜமானனுடைய காரியங்களை நிர்வகிப்பதிலே அந்த அடிமையும் பொறுப்பாளர், ஒரு வேலையாளியும் பொறுப்பாளர், ஒரு கணவனும் பொறுப்பாளர், மனைவியும் பொறுப்பாளர்கள். அப்ப நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே பொறுப்புகள் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லவா? இந்த பொறுப்பாளர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சில அழகான பண்புகளை கற்றுத்தருகிறது. அந்த பண்புகளின் மீது நம்முடைய பொறுப்புகளை நாம் சீரமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நாம் நம்மை சார்ந்தவர்கள் மிகவும் நிம்மதியாக இருப்பார்கள். நம்மால் இந்த உலகத்தில் ஏதேனும் சில நலவுகளேனும் நடக்கும். வாழ்ந்து விட்டு மறையக்கூடியவர்கள் நாம் எல்லோரும். ஏதோ ஒரு நாளில் கஃனாடை பொதியப்பட்டு 6 அடி பள்ளத்தாக்கில் அடக்கம் செய்வதற்கு முன்பாக நம்மை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் நலவுகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த பொறுப்பு மிக மிக அவசியம். அந்த பொறுப்பாளர்களுக்கு சில பண்புகள் மிக மிக அவசியம். அதில் மிக முதன்மையான பண்பாக மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், யாராக இருக்கட்டும் இறை அச்சமுடையவர்களாக அந்த பொறுப்பிலே நாம் இருக்க வேண்டும். இறை அச்சம். யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை, யாருமே நம்மை ஆய்வு செய்யவில்லை என்று சொன்னாலும் படைத்த ஒரு இறைவன் என்னை கண்காணிக்கிறான். அவன் என்னுடைய செயல்களை குறிப்பெடுக்கிறான். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாய் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். இந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பார். கணவன் என்ற பொறுப்பாக இருக்கட்டும், மனைவி என்ற பொறுப்பாக இருக்கட்டும், பள்ளிவாயிலின் பொறுப்பாக இருக்கட்டும், அமைப்பின் பொறுப்பாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யோசித்து பாருங்கள்.
அல்லாஹ்விற்கு முன்பாக நாம் அனைவரும் குற்றவாளியாக நிப்பாட்டப்படுவோம். இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவரை நாம் சிபாரிசுக்கு அழைக்க முடியும், நாளைக்கு அல்லாஹ்விற்கு முன்பாக நாம் யாரை சிபாரிசுக்கு அழைக்க முடியும்? இந்த உலகத்தினுடைய நீதிபதிக்கு ஒரு மறதி இருக்கிறது, படைத்த அல்லாஹ்வுக்கு எங்கே மறதி இருக்கிறது? இங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீதிபதியாக இருக்கட்டுமே, உச்சக்கட்ட நீதிபதியாக இருந்தாலும் கூட அவருக்கும் உணர்வு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, கொஞ்சம் பொடும்போக்கு தன்மை இருக்கும். ஆனால் படைத்த அல்லாஹ் எவ்வளவு நேர்த்தியானவன். இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால ذرத்தின் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அடியார்களினுடைய கடுகிற்கும் அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான். இந்த உலகத்தினுடைய காரியங்களை செய்துவிட்டு செய்யவில்லை என்பதாக நம்மால் சாதிக்க முடியும் பேச்சாற்றல் இருக்கிறது, அல்லது அறிவாற்றல் இருக்கிறது, அனுபவாற்றல் இருக்கிறது. படைத்தவனுக்கு முன்பாக எந்த ஆற்றலை கொண்டு நம்மால் பேச முடியும்? யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா. குர்ஆனினுடைய வார்த்தை உழுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அன்றைய தினம் நீங்கள் செய்த அனைத்தும் உருவ காட்சிப்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் செய்த எதுவாக இருக்கட்டும் அவை அனைத்தும் உங்களுக்கு முன்பாக. அப்படி ஹாதிர், ஹாதிர் என்று சொன்னால் அரபியிலே உங்களுக்கு முன்பாய் நான் இருக்கிறேன், எனக்கு முன்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதற்கு அரபியில் ஹாதிர் என்று சொல்வார்கள், முன்னால் இருப்பதற்கு. அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே நீ செய்த அத்தனை செயல்களும் உனக்கு முன்பாக இருக்குமே, அந்த நாளை நீ நினைத்துப்பார் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த உலகத்தினுடைய நீதிபதிக்கு அல்லது இந்த உலகத்திலே நம்மை குற்றவாளியாக எங்கேனும் நிப்பாட்டப்படும் பொழுது ஏதேனும் சில சல்லிகளையோ அல்லது சில ஆதரவான இரக்கமான வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் மனதை இழக்க வைக்க முடியும். அல்லாஹு மாலிகுல் முல்க் லில்லாஹில் முல்க், அவனுக்கே அதிகாரம் சொந்தம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே, அந்த ரப்புக்கு முன்பாக எதை நாம் பகரமாக கொடுக்க முடியும்? அல்லாஹ் கேட்பானாம் நாளைக்கு மறுமையில், சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குரியவர்கள் நரகத்திற்குள்ளாக சென்றதற்கு பிறகு அந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய தினம் உலகம் முழுவதும் வைரங்களும் வைடூரியங்களும் முழு உலகமும் உங்களுக்கு இருந்தால் இதையேனும் என் காடிலே கொட்டி நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் அல்லவா? நீ நரகத்தில் இருக்கிற, இன்னைக்கு அல்லாஹ் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறான். என்ன வாய்ப்பு? உலகத்தை அல்லாஹ் உன் கையில கொடுத்து இந்த நேரத்தில் நீ அல்லாஹ்ட்ட கொடுத்தா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா நீ என்ன செய்வாய்? உடனே அந்த முழு உலகத்தையும் உன் காலிலே கொட்டி இந்த நாளிலிருந்து தப்பிப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். அல்லாஹ் அவனை பார்த்து இரக்கத்தோடி பேசுவான், வாழும் காலத்தில் அஹ்வன், இதைவிட சிறிய ஒரு விவகாரத்தை தானே உனக்கு நான் கூறினேன், என்னை மட்டும் வணங்க வேண்டும், எனக்கு இணை துணைகளை நீ ஏற்படுத்தக்கூடாது என்பதாக நீ எனக்கு துரோகம் இழைத்தாயே, இன்றைக்கு உலகத்தையே காலிலே கொட்டுவதற்கு நீ தயாராக இருக்கிறாய், ஆனால் வாழும் காலத்தில் ஒரு சிறிய விவகாரத்தை தானே உனக்கு நான் கட்டளையிட்டேன், அதை நீ பின்பற்றவில்லையே என்று அல்லாஹ் பேசுவானார். என்ன உணர்த்துகிறது? உலகத்தில் நாம் ஏதேனும் தவறு செய்து எங்கேனும் நிப்பாட்டப்படுவோமே ஆனால் இரக்கமான வார்த்தைகளை சொல்லி நாம் தப்பிக்க முடியும். ஆனால் படைத்தவனுக்கு முன்பாய் உலகத்தையே கொட்டி கொடுத்தாலும் அவன் ஏமாறக்கூடியவன் அல்ல, அவன் யாரையும் ஏமாற்றக்கூடியவனும் அல்ல, எதற்கும் அவன் மயங்குபவனும் அல்ல, யாரையும் மயக்குபவனும் அல்ல. அப்போ ஒரு பொறுப்பாளி இடத்திலே மிக மிக அவர் எப்பொழுதும் யோசிக்க வேண்டும், யார் எதுவும் சொல்லட்டும், படைத்தவனுக்கு முன்பாய் நான் நிற்க வேண்டும். என்னுடைய நிலைமை என்னவாகும்? இந்த பொறுப்பை பற்றி ரசூல் சொன்னார் அல்லவா, அல்லாஹ் விசாரிப்பார். நம்ம ஒவ்வொருவருத்திலும் தலையிலும் பெரும் பெரும் பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருக்கிறதே, நாளைக்கு மறுமையில் எனது நிலைமை அந்த படைத்தவனுக்கு முன்பாய் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாழ வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் மிக அற்புதமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. பகுதாதில் ஒரு பெரிய ஜவுளி கடைக்காரர் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமணம் முடித்து குடும்பத்தோடி, அப்பொழுது அவர் நீண்ட நெடிய காலம் அந்த திருமண பந்தத்தின் ஊடாக ஒரு ஆண் மகனும் கூட பிறந்து வளர்ந்து வாலிபனாகிவிட்டான். வாழ்க்கை சக்கரம் அழகாய் சுழலுகிறது. அந்த மனிதனுக்கு அந்த ஜவுளி கடைக்காரர் கணவனும் மனைவியும் வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்று மெச்சக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் அந்த மனைவிக்கு யதார்த்தமாக கணவனின் மீது ஒரு சிறிய சந்தேகம் ஏற்படுகிறது. நம்முடைய கணவர் ஏதோனும் ஒரு விதத்தில் இமாம் இப்னு ஜௌசி என்ற பெரும் அறிஞர் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்ம கணவருக்கு வேற யார் கூடயாச்சும் தொடர்பு இருக்குமோ,
பொறுப்பிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் படைத்தவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்ற சிந்தனையை மறவாதீர்கள். நமக்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்படட்டும், நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் சாறை சாறையாக பிறரால் சிந்தப்பட வைக்கட்டும். இன்னைக்கு சமூகத்தில் ஒரு தவறான நம்பிக்கை, என்னை அவன் ஏமாத்தினாம்ல, அதனால நானும் கொஞ்சம் அவனுக்கு அப்படி ஒரு பாடம் கத்துதான் கொடுக்க வேண்டும். நாம அன்னைக்கு அவன் அப்படி செஞ்சாம்ல, அவனுக்கு புரிய வைக்கணும்ல, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குல்ல, இன்னைக்கு பார்த்துக்கலாம். இது பொதுவாக நம்முடைய உணர்ச்சி அப்படிதான் சொல்லும். ஆனா நம்முடைய மார்க்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க. அந்த மனிதர், அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், தன் கணவன் மீது ஏதோ தன் கணவர் வேற யார் கூட தொடர்புல இருக்க கூடுமோ, கணவன் மனைவியா நீண்ட நாட்கள் வாழ்றாங்க, ஏதோ ஒன்று அந்த அம்மாவுக்கு தோணி இருக்கு. உடனே தன்னுடைய அடிமை, தன்னுடைய பணிப்பெண்ணை அழைத்து, என் கணவனை கொஞ்சம் நீ ஆய்வு செய், அவர் எங்க போறாரு வாராருன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லு, அங்க என்ன நடக்குன்னு கொஞ்சம் ஒரு வாரம் ஆய்வு செய். அந்த பணிப்பெண்ணும் அவருக்கே தெரியாமல் தன்னுடைய முதலாளி எஜமானியினுடைய கட்டளையை ஏற்று ஆய்வு செய்கிறார். ஒரு உண்மை தெரிகிறது. ஒரு ஜவுளி கடைக்கு பக்கத்தில் ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவில் ஒரு வீடு இருக்கு. சந்துக்குள்ள போறாரு, லுகருக்கு பிறகு அசருக்கு தான் அந்த வீட்டில இருந்து வெளியே வராரு. அப்ப அந்த பணிப்பெண் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கிறா, ஏன் இந்த ஆள் இங்க போறாரு, என்ன காரணம் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாதா, போன மாசமே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் அவருக்கு 2வது திருமணம் முடிஞ்சிச்சு. மனைவி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, ஒண்ணுமில்ல, 2வது மனம் முடிச்சுட்டாரு. மனைவிட்ட சொல்லலை, சொன்னா வருத்தப்படக்கூடும், ஏதோ ஒரு காரணத்திற்காக சொல்லாமல் இருக்கக்கூடும் என்று வைங்க. அந்த பணிப்பெண் போய் எஜமான்ட்ட சொல்றா, நீங்க சொன்னது சரிதான், உங்க கணவர் இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை சார்ந்த இந்த பெண்ணை மனம் முடித்து விட்டார், கல்யாணம் முடிஞ்சிட்டு, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு இப்பதான் தெரியுது. உடனே அந்த பெண்மணி எஜமானி சொல்ல, ஐயா நான் எச்சரிக்கிறேன், யார்ட்டையும் சொல்ல வேணாம், விட்டு பார்த்துக்கலாம், நடந்துட்டு சரி பார்த்துக்கலாம், என்னமோ நடக்கு. அவளும் என்ன செய்யவில்லை, வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நடக்கும், அது ஏன் என்று கேட்கவும் முடியாது, என்று அதற்கான தீர்வும் கிடைக்காது. வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் அது ஒரு பாடம். வாழ்க்கையில திடீர் என்பதாக நினைத்து பாராத ஒரு நிகழ்வு நடந்துவிடும், அதை பத்தி யோசிக்கவும் முடியாது, அதற்கான தீர்வும் கிட்டாது. ஒன்றே ஒன்றுதான், சப்ருன் ஜமீல், அழகான பொறுமை. சூரா யூசுப்ல யூசுஃபை கடத்தி சென்று அவரை கொலை செய்வதற்கு துணிந்து அவரை தந்தையிடத்திலே இருந்து கிணற்றிலே தூக்கி எறிந்துவிட்டு தந்தையிடத்திலே வேஷம் போட்டவர்கள் யார்? அதே மகன்கள் தான். யூசுஃபும் யாக்கூபுக்கு பிறந்தவர் தான். யூசுஃபை கொலை செய்வதற்காக துணிந்த அந்த மகன்களும் யாக்கூபுக்கு பிறந்தவர்கள் தான். யாக்கூபுக்கு தெரியுது, ஏதோ செஞ்சிட்டாங்க நம்ம மகன்னு தெரியுது, ஆனாலும் என்ன செய்ய முடியும், மற்ற 11 பசங்களை என்ன செய்ய முடியும், அவனும் மகன் இவனும் மகன். அதனாலதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை சப்ருன் ஜமீல், அழகான பொறுமையை. என்ன செய்யணும் தெரியல, யூசுஃபை நினைத்து உங்களை விரட்டுவதா, நீங்களும் என் மகன், அல்லது உங்களை தூக்கி கொண்டாடி என் மகனை நான் மறக்க முடியுமா, அவனும் என் மகன், எதுவுமே முடியல. வாழ்க்கையில் சிலது நடக்கும், அதற்கான காரணத்தை தேடவே முடியாது, அதுக்கான தீர்வை நம்மளால யோசிக்கவே முடியாது. சப்ருன் ஜமீல், அழகான பொறுமை. ஒண்ணுமே கிடையாது, கண்களை துடைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டி எப்படி பயணப்பட்டோமோ அப்படியே பயணப்பட்டே போகணும். அப்ப அந்த அம்மா வாழ்க்கையில நடந்துட்டு என்ன செய்ய முடியும், அந்த ஆள்கிட்ட போய் கேட்டா ஆமா நடந்துட்டும் பாரு, சரி இதனால என்ன ஆகும், நம்ம கோவப்படுவோம், சண்டை போடுவோம், சரி ஓகே, எதுவுமே தெரிவிக்க வேண்டாம். அந்த அம்மா கல்லு மாதிரி கமுக்கமா என்ன செஞ்சிட்டா, தெரியாத மாதிரியே வாழ்ந்து விட்டால். ஜவுளி கடைக்காரர் நோய்வாய்ப்படுகிறார், சில வருடத்திற்கு பிறகு மரணிக்கிறார். மரணிக்கும் பொழுது சமானியத்தாலா 8000 தங்க காசுகளை விட்டு விட்டு என்ன செய்கிறார், மரணிக்கிறார். மார்க் அடிப்படையில இறந்தவருக்கு மகன் குழந்தை இருக்குமே ஆனால், இறந்தவருக்கு மனைவிக்கு, அதாவது இறந்தவருக்கு குழந்தை இருக்குமே ஆனால் கெட்டிய மனைவிக்கு 8இல் ஒரு பகுதி கொடுக்கப்படும். 8000 தங்க காசுல 8ல் ஒரு பகுதி ஆலாஃப், 1000 தங்க காசுகள். பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு மகன் என்பதனால் அசபா என்ற ரீதியில் மொத்த சொத்துக்கும் மகன் தான் உடைமையாளனாக மாறுவார். அப்ப மனைவிக்கு 1000 தங்க காசு கிடைக்கி, அவரினுடைய மகனுக்கு 7000 தங்க காசுகள் கொடுத்து விட்ட உடனே அந்த மனைவி என்ன செய்யறா, இத்தால உட்கார்ந்து கொண்டு தான் பணிப்பெண்ணை கூப்பிடுகிறார். 500 தங்க காசுகளை தனியா பிரிச்சு ஒரு பாக்கெட்ல அந்த அன்றைக்கு இருந்த ஒரு சுருக்கு பையில போட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். இன்னாரினுடைய மனைவி நான் எழுதுகிறேன், எனக்கு தெரியும் உங்களை என்னுடைய கணவர் 2வதாக மணமுடித்ததும் எனக்கு தெரியும், அவர் இறந்து விட்டார், அவர் இறக்கும் பொழுது 8000 தங்க காசுகளை விட்டு விட்டார், மனைவி என்ற ரீதியில் 1000 தங்க காசு எனக்கு வந்துச்சு, இந்த 1000 எனக்கு சொந்தமல்ல, நீங்களும் மனைவி என்ற சிந்தனை எனக்கு இருக்கிறது, நீங்களும் மனைவி என்பதாக எனக்கு தெரியும், ஆதலால் இதை பகுதியாக பங்கு வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த 500 தங்க காசுகள்
எனக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு சொந்தமானது. ஹக்குகி, இது உங்களினுடைய தங்க காசு, வாங்கி விட்டு இத்தாவை இருந்து கொள் என்று அந்த கடிதத்தை முடிச்சுட்டு கீழே ஒரு வசனத்தை எழுதுறார். யௌம யகூமுன் நாஸு ரப்பில் ஆலமீன். கோபம் இருக்கத்தான் செய்கிறது, சக்காலத்தி அல்லவா, கணவனை பங்கு போட்டவள் அல்லவா, கோபம் இருக்கத்தான் செய்கிறது, கண்ணீர் இருக்கத்தான் செய்கிறது, கவலை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் படைத்தவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற ஒரு பயமும் எனக்கு இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் நான் உனக்கு அநியாயம் செய்யல, வாழ்ந்து கொள் என்று அவர் திருப்பி கொடுத்து விட்டார். அந்த அம்மா அந்த கடிதத்தை பணிப்பெண்ணுக்கு தான் தெரியும்ல, வீடு கொண்டு போய் கொடுத்த உடனே அவ பார்த்துட்டு அவ அழுகிறா. அழுதுட்டு அவ என்ன செய்யறா, ஒரு கடிதம் எழுதுறா. அதாவது உங்களுக்கு நீங்கள் சொன்னது அனைத்தும் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நான் இப்பொழுது சுட்டி காட்டுகிறேன். இதை சுட்டி காட்டுவதற்கு காரணமும் கூட 500 தங்க காசு என்பது எவ்வளவு பெரிய தொகை. ஒரு தங்க காசு என்பது அவ்வளவு பெரிய தொகைக்கு நிகரானது. ஆனா 500 தங்க காசுகள் லம்பா வருது. ஆனா அந்த அம்மா சொல்றா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையும் இதுல இருக்கிறது. அதை சொல்வதற்கு காரணமும் நீங்கள் எழுதிய அந்த வசனம்தான், நானும் திருப்பி எழுதுகிறேன். யௌம யகூமுன் நாஸு ரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாய் நானும் நிற்க வேண்டும் அல்லவா என்ற அச்ச உணர்வோடு அந்த உண்மையை சொல்கிறேன். உங்கள் கணவர் என்னை எந்த அளவிற்கு திருமணம் முடித்து வாழ்ந்தாரோ அதே அளவிற்கு உண்மை. அவர் மரணிப்பதற்கு சில வருடத்திற்கு முன்பாகவே என்னை விவாகரத்தும் செய்து விட்டார். அது உங்களுக்கு தெரியவில்லை. அவர் மரணிக்கும் பொழுது நான் அவருக்கு மனைவி அல்ல, நீங்கள் மட்டும்தான் மனைவி. மரணிக்கும் பொழுது யார் மனைவியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சொத்து மார்க்கத்திலே போய் சேருமே ஒழிய பிறருக்கு முந்தி கட்டிய மனைவிக்கெல்லாம் போய் சேராது. அவர்கள் மனைவி என்ற ஸ்தானத்தில் இருந்தால் போய் சேருமே தவிர அவர்களை விவாகரத்து செஞ்சுட்டா மார்க்கம் என்ன செய்யாது. கணவனினுடைய சொந்தம் போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு கிடையாது. அந்த அம்மா எழுதுறா, உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை, இந்த 500 தங்க காசை நானும் வைத்திருக்க கூடும். இல்லை இல்லை, அவர் மரணிக்கும் பொழுது நீங்க மட்டும்தான் அவருக்கு மனைவியை ஒழிய நான் அவருக்கு மனைவி இல்லை. ஆதலால் இது என்னுடைய உரிமை அல்ல, ஹக்குகி, இது உன்னுடைய உரிமை. காரணம் நானும் படைத்தவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்று கவலைப்படுகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அநீதம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு ஒன்னே ஒண்ணுதான், படைத்தவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். அப்ப பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய யார், இந்த பொறுப்பு என்று நான் எதையும் குறிப்பிடவில்லை. எல்லா நேரத்திலும் ஒன்றே ஒன்றுதான், படைத்தவனுக்கு முன்பாய் நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்முடைய பொறுப்புகளிலே நாம் பயணப்பட வேண்டுமே தவிர, ஒரு பொறுப்பாளிக்கு இருக்க வேண்டிய ஆக முதல் குணம் என்னவென்றால், படைத்தவனுக்கு முன்பாய், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாய் யௌம யகூமுன் நாஸு ரப்பில் ஆலமீன். எப்பொழுதெல்லாம் நம்முடைய பொறுப்பிலே ஒரு பொடும்போக்கு ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பொறுப்பை வைத்து ஒரு பஞ்சாயத்திற்கு நாம் சுயநலத்திற்காக பயணப்பட ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பொறுப்பை வைத்து பிறரை மிரட்ட ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பொறுப்பை காரணம் காட்டி பிறரை துன்புறுத்த ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பொறுப்பை காரணம் காட்டி நான் என்ற அகந்தை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் இந்த வசனம் ஓங்கி கொட்டி கொடுக்க வேண்டும். யௌம யகூமுன் நாஸு ரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாய் நீயும் நிற்க வேண்டும், நானும் நிற்க வேண்டும். இரண்டாவதாக, பொறுப்பிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் கடுகின் வித்தளவிற்கு கூட, காரணம் பொறுப்பு தான் அநீதத்திற்கு தூண்டி கொடுக்கும், பொறுப்பு தான் அநியாயம் செய்வதற்கான தூண்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆதலால் எந்த சூழலிலும் நம் சார்பாக யாருக்கும் நாம் அநீதம் செய்து விடவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வருகிறது பாருங்கள். நம்ம எல்லாம் உழுக்கக்கூடிய நபித்தோழர்கள் இந்த செய்தியை கேட்ட பொழுது அப்படி நடுங்கிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அன்றைய காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஆட்சி செய்த பொழுது தன் நாட்டு எல்லையை பாதுகாப்பதற்காக இராணுவ வீரர்களை வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 6 மாத காலம், 8 மாத காலம், 1 வருட காலம் எல்லையிலே நின்று கொண்டு, நம்முடைய ஒவ்வொரு நாட்டிலையும், நம்ம நாட்டிலேயும் இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, மாதக்கணக்காக எல்லையிலே குளிரையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிடைத்ததை உண்டு கொண்டு எந்த சூழலிலும் நாட்டினுடைய எல்லையை அதனால தான் இன்னைக்கு நாம் எல்லா நாட்டு மக்களும், நாம் உட்பட எல்லோரும் இன்றைக்கு ஓரளவிற்கு நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொன்னால், எல்லையை காக்கக்கூடியது காலம் காலமாக பின்பற்றக்கூடிய ஒன்று. அநீதம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாதிரி தன்னுடைய நாட்டு எல்லைகளை பாதுகாப்பதற்காக இராணுவ வீரர்களை எல்லாம் தேர்வு செய்து அனுப்பி வைப்பார்கள். மாதக்கணக்காக அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், வீட்டுக்கு வரவே முடியாது. அப்போ போகும்பொழுது அவர் என்ன செய்வார், தன்னுடைய சொந்த பந்தத்தில், தன்னுடைய நெருக்கமான நண்பர்கள்ட்ட, நான் போகிறேன், ஏன்னா இனி நான் இங்கே வர முடியாது, அதனால் என் குடும்பத்தை நீ பார்த்துக்க, என் பிள்ளைய தேவையை பார்த்துக்க, என் மனைவி ஏதாச்சும் வாங்கி கேட்டால் வாங்கி கொடுங்க, என் குடும்ப உறவுகளை
நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த பொறுப்பை சாட்டிவிட்டு என்ன செய்வார்கள், செல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையை ஏதோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் பாருங்கள். அப்படி பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் அந்த வீட்டு பெண்களிடத்திலே தவறாக நடந்து விடுவானேயானால், அந்த வீட்டு பெண்களை இவன் பயன்படுத்த ஆரம்பிப்பானேயானால், அந்த பொறுப்பை ஒரு காரணமாக வச்சு அப்பப்போ வீட்டுக்கு போகிறது, என்ன நல்லா இருக்கிறீங்களா, என்ன உங்கள் கணவர் ஃபோன் போட்டாரா, என்ன எப்போ வாராரு, 1க்கு 100 மட்டும் அப்படியே தொடர்பு தன்னை கொண்டு போய் அவர் சொன்ன அந்த பொறுப்புக்காக செல்லவில்லை. அந்த வீட்டு பொம்பளை தனியாக இருக்கால்ல, ஒரு ரூட்டு விட்டு பார்ப்போமே, சிக்கிட்டா சந்தோஷம் தானே என்ற சிந்தனையில், இந்த மாதிரி தோரணையில் பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், நம்பிக்கை கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த வீட்டு பெண்களுக்கு துரோகம் இழைப்பானேயானால், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அந்த துரோகம் செஞ்சாம்ல, அவன் எவ்வளோ நன்மை செஞ்சு வச்சிருக்கிறானோ அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் அப்படி பரத்திடுவானான். பரத்திட்டு அந்த நம்பிக்கையோடு விட்டு சென்றாரே அந்த எல்லையை காக்கக்கூடிய அந்த இராணுவ வீரன், அவன் அல்லாஹ் கூப்பிடுவானா, இங்க வா, இவன்கிட்ட இருந்து நீ எதை எடுக்க முடியுமோ எடுத்துக்க, எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்க, இவன் நன்மைலாம் இவ்வளவுதான் இருக்குப்பா, இப்ப உன்னால எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கொள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரோடு கேட்ட வார்த்தை இந்த உம்மத்தை பார்த்து, ஃபமா தன்னுக்கும், நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, ஒரு நன்மையாச்சும் அவன் விட்டுருவானா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா விடுவானா அவன்? அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கட்டும், அந்த சூழலிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அநீதம் செய்யவும் வேண்டாம், பிறரால் அநீதம் இழைக்கப்படவும் வேண்டாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தால் அல்லாஹ் சொல்றான் எடு அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளைக்கு மறுமையில தீனாரும் திர்கமும் எதுவுமே உதவி செய்யாது. ஒன்னே ஒண்ணுதான், நன்மை மட்டும்தான் உதவி செய்யும். லட்சங்களை கொடுத்தா கூட ஒண்ணு கிடைக்காது, ஒன்னே ஒண்ணுதான் உதவி செய்யும், என்ன, நன்மை மட்டும்தான் உதவி செய்யும். அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக் கொள்வதற்கு உனக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலா திருப்பி கேட்காங்க, ஃபமாதன்னுக்கும், ஒரு நன்மையாச்சு விட்டுருவானா? அவன் விடவே மாட்டான், எல்லாத்தையும் சுருட்டி கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுப்பு சாட்டப்பட்டவர். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோரையும் பரிசுத்தமானவர்களாக, நம் குடும்பத்தை அல்லாஹ் பரிசுத்தமானவர்களாக வாழ வைக்கட்டும், வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தரட்டும். எல்லோரையும் நம்பக்கூடிய நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் நாம் துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக நம் இரத்தத்தின் அணுவினும் கூட அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டாம். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? அநீதம் நாம் யாருக்காவது பொறுப்பை காரணம் காட்டி, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவத்தை காரணம் காட்டி ஏதேனும் ஒரு அநீதம் செய்வோம் என்றால், நாளைக்கு மறுமையில, இன்னைக்கு நம்ம எல்லாம் மக்ரிபு தொழுதோம், இன்ஷா அல்லாஹ் இஷா தொழ போறோம், இப்ப பயான்ல உட்கார்ந்து இருக்கிறோம், எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் கொட்டி கொண்டே இருப்பான். நம்ம திக்ரு செஞ்சிருக்கிறோம், ஸலவாத்து சொல்லி இருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஹஜ் செஞ்சிருக்கிறோம், ஜகாத்து செஞ்சிருக்கிறோம், எல்லாம் நன்மையா வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கப்பா. ஒண்ணுமே இருக்காது. ஒரு கட்டத்துல நம்மள்ட்ட நன்மை இருக்காது, ரசூல் சொன்னார்கள். ஆனா நம்மால் அநீதம் இழைக்கப்பட்டவனும் எல்லையிலே நீண்டு நின்று கொண்டே இருப்பான். சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். எல்லாரும் வந்துட்டான், என்னை திட்டுனான்னு ஒருத்த வாரான், என் சொத்தை எடுத்தான்னு ஒருத்த வாரான், என்னை அடிச்சான்னு ஒருத்த வாரான், எல்லாரும் நம்மள்ட்ட எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்த பிறகு ஒண்ணுமே இல்லை நம்மள்ட்ட. ஆனால் ஒரு பெரும் கூட்டம் நிற்கிறது, நம்மால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யظلم مثقال, அல்லாஹ் அநியாயமாக்கான ரப்புக்க பிظلامில் அபீத், அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்வானா, இப்ப உன்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கிறதுக்கு நன்மை இல்லை, ஆனா நீ செஞ்சிருக்கக்கூடிய அநியாயமும் உன்னுடைய பட்டியல் நீளமா இருக்கு, ஆதலால் அவனினுடைய பாவத்தை உன் தலையிலே இப்பொழுது இறக்கி வைக்கப்படும். அவன் விபச்சாரம் செஞ்சுட்டு வந்திருப்பான், அதை புடுங்கி அல்லாஹ் நாம பத்தினித்தனத்தோடு வாழ்ந்திருப்போம், நம்ம தலையில வச்சிருவான். போப்பா, உன் பாவம் இறங்கிட்டல, இவன்கிட்ட இருந்து நன்மை என்னால வாங்கி தர முடியல, ஆனாலும் உனக்கு இவன் அநியாயம் செஞ்சுட்டான், ஆனாலும் உனக்கு நீதம் வேண்டும் அல்லவா, உன் பாவத்தை இவன் தலையில நான் வச்சுட்டேன், நீ சொர்க்கத்திற்கு செல் என்பதாக. இன்னொருத்தன் வட்டி வாங்கியிருப்பான், அவன்கிட்ட இருந்து பிடுங்கி அல்லாஹ் இவன் தலையில, நம்ம வாழ்க்கையில வட்டியை சுவாட்சிச்சதே கிடையாது, வட்டி கடையினுடைய வாசலை கூட மிதிச்சிருக்க மாட்டோம், விபச்சாரத்தை யோசிச்சு கூட இருக்க மாட்டோம், அந்த பாவமே செய்யாமல் நாம் உள்ளே நரகத்திலே அந்த பாவியாக தள்ளப்படுவோம். காரணம், நாம் நமது பொறுப்பிலே அநீதம் செய்திருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க. இரண்டாவதாக, ஒரு பொறுப்பாளி இடத்தில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு குணம் என்னவென்று சொன்னால், எந்த சூழலிலும் எல்லா இழப்பையும் நாம் சந்தித்துக் கொள்ளலாமே தவிர நாம் யாருக்கும் என்ன செய்துவிடக் கூடாது என்று சொன்னால், அநீதத்தையோ அக்கிரமத்தையோ நாம் செய்துவிடவே கூடாது. நன்மைகளை நாளைக்கு நாம் கொண்டு செல்கிறோமோ இல்லையோ, அல்லாஹ்வுக்கு முன்பாக நமக்கு எதிராக வழக்கு தொடரக்கூடியவனை நாம் சம்பாதித்து விடக்கூடாது. நன்மையை நம்ம செய்யல,
ஒரு கால் அல்லாஹ் கருணை இருக்கே, நம்ம ஒரு நன்மை செய்யாட்டா கூட கருணையாளன் அவனுடைய கருணையின் பார்வையினால் தாயை விட கருணை உள்ளம் கொண்டவன் நம்மளை சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடும் நம்முடைய ஈமானுக்காக. ஆனால் நாம் அநீதம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மூன்றாவதாக, நேரத்தினுடைய சுருக்கம் கருதி நான் விரைவாக பயணப்பட ஆரம்பிக்கிறேன் இந்த தலைப்பிற்குள்ளாக. மூன்றாவதாக, பொறுப்பாளிகள் நிதானத்தோடு பயணப்பட வேண்டும். நிதானம் இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் என்பது அது ஷைத்தானினுடைய குணம், நிதானம் என்பது ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய ஒரு குணம். பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் தான் ரொம்ப நிதானமா இருக்கணும். ஆனா நாம தான் என்ன சொல்ல மாட்டோம், பொறுப்பு இருக்குன்னு விரைவாக சட்டத்தை ஏற்றி விடுகிறோம், விரைவாக பாஸ் பண்ணிடுறோம், விரைவா தீர்ப்பு கொடுத்துடுறோம். கிடையவே கிடையாது. முதல்ல என்ன தேவை அப்படின்னு சொன்னா நிதானம் தேவை. நிதானத்தில் நம்ம எங்கேயாச்சும் சருகி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு பாதிப்போ இல்லையோ நம்முடைய சமுதாயத்திற்கு பெரிய பாதிப்பாக அமைந்துவிடும். உங்களுக்கு முன்பாக கோவை மாவட்டத்திலே நடந்த 1999 நடந்த கோவையினுடைய அந்த குண்டுவெடிப்பை பற்றி பேசினார்களே, ஏதோ நடந்து விட்டு செல்லட்டுமே, அங்க நிதானம் தவறியதினால் நடந்தது தானே இவ்வளவு பெரிய பாதிப்புகள். அங்காங்கே சில மக்கள் அன்றைக்கு உணர்ச்சி வசப்பட்டு நிதானம் தவறியதினால் எவ்வளவு பெரிய இழிவை கை சேதத்தை இந்த சமுதாயம் கண்டது என்று வரை குற்றப்பரம்பரையாக அல்லவா நாம் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இருந்த சில தலைவர்களினுடைய நிதானம் தவறியதினால் சொல்வதற்கு தயங்கவே கூடாது. அது போன்ற ஒரு சூழல் இனி உருவாகவே கூடாது. குறிப்பாக பொறுப்பாளிகள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். புகாரில ஒரு அற்புதமான ஒரு செய்தி வரும். சில பெயர்களை சொன்னாலே வீரம் உருவாகும். ஹாலித், இதெல்லாம் அர்த்தம்லாம் தேவையே கிடையாது, சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி. அந்த பேர் அர்த்தம்லாம் தெரியாது, ஆனா அந்த பேரை சொன்னாலே ஒரு பூரிப்பு ஏற்படும். அல்லாஹ் அப்படித்தான் பெயருக்கு பொருத்தமாகவே அவர் உருவத்தையும் கொடுத்தான், அவர் குணத்தையும் கொடுத்தான். நிரந்தரம் ஹாலித் என்று சொன்னால் நிரந்தரமாக இஸ்லாமிய வரலாற்றில் தலைவனாகவே நிற்கிறார். அவர் புகழ் மங்கா புகழுக்கு சொந்தக்காரர் ஹாலித். அவர் பெயருக்கு அர்த்தம் நிரந்தரம். அவர் புகழும் மங்கா புகழ் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறார். அமெரிக்காவில் பல்கலைக்கழகம் இருக்கு ஹாலிதினுடைய யுத்தங்களினுடைய தந்திரங்களை ஆய்வு செய்வதற்காக. வரலாற்றில் இப்படி ஒரு தளபதி அலெக்சாண்டர் என்றெல்லாம் சொல்வாங்க. கிடுகிடுத்தது அவர் கொடுத்து குதிரையினுடைய சப்தத்தில் என்று சொல்வார்கள். ஹாலிதினுடைய வரலாறு ஆய்வு செய்து விட்டு சொன்னார்கள், லட்சம் அலெக்சாண்டர்களுக்கு முன்பாக ஹாலித் பெரும் நபர், அவ்வளவு பெரிய வீரர். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அப்படி ஒரு வீரத்தையும் கொடுத்தான், அறிவையும் கொடுத்தான், அனுபவத்தையும் கொடுத்தான். சமூகத்தை கண்ணின் இமையாக அவங்க அம்மா ஒரு ஜனாசா தூக்கப்படும் பொழுது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர். மகனுக்கு தாய் ரப்பிடத்திலே ஜனாசா உயர்த்தப்பட்டு ஹிம்ஸிலே அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்லும் பொழுது தன்னுடைய மகனை பற்றி சொல்கிறார், அல்லாஹுவே உன் உம்மத்தை கண்ணின் மணியாக வைத்து என் மகன் காத்தான், இதோ அந்த மகன் கபருக்குழிக்கு வருகிறான், அவனை நீ காப்பாயாக. இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. என் மகன் ஹாலித் என்னைய காத்தானோ இல்லையோ உன் சமூகத்தை காத்தான். எனக்கு பணிவிட செஞ்சானோ இல்லையோ காலம் முழுவதும் அல்லாஹ் ரசூல் என்றே பயணப்பட்டான். இதோ அவன் 6 அடி பள்ளத்தாக்கிற்கு வந்திருக்கிறான். அல்லாஹுவே உன் சமூகத்தை கண்ணின் இமையாக வைத்து காத்தவனை நீயும் காப்பாயாக. என்னையும் அவன் அப்படித்தான் பாதுகாத்தான். அதெல்லாம் அவர் சொல்ற அவங்க அம்மா, என்னையும் அப்படித்தான் அவன் காத்தான், அவனை நீ காப்பாயாக. ஒரு தாயினுடைய பிரார்த்தனை. இதைவிட ஹாலிதிற்கு என்ன தேவை? அதனால்தான் ஹாலித் இப்பொழுதும் நிரந்தரமாய் நிற்கிறார் நம் வாழ்க்கையில். வரலாறு பக்கங்கள் எங்கும் ஹாலித் ஹாலித் என்பதாக இஸ்லாமிய வீர வரலாறுகளை எழுதும் பொழுது ஹாலிதை ஒதுக்கி வைத்து விட்டு இஸ்லாத்தின் வரலாறையே எழுத முடியாத அளவிற்கு அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அவருக்கான பெயரை சொல்வார்களே, மங்கா புகழ் பாடட்டும் என்பதாக, சங்கே முழங்கு என்பதாக. அவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை, அதற்கு தகுதியானவர் இந்த உம்மத்தினுடைய வீரர் ஹாலிது தான் தகுதியானவர். ஆனால் புகாரில் அவர் செய்து இவ்வளோ புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் அவர்தான் ரோமையும் பாரசீகத்தையும் கிடுகிடுங்க வைத்தவர். அவ்வளோ புகழுக்கு சொந்தக்காரர். அவனுடைய பக்கங்கள் எல்லாம் பசுமையாய் வீரங்களாய் அப்படி மின்னுமே. ஆனால் ஒரே ஒரு பக்கம் மட்டும் கருப்பாக, அந்த பக்கத்தை மட்டும் படித்து விடவே கூடாது. அந்த பக்கம் மட்டும் அது போன்று நாம் மாறிவிடவே கூடாது. புகாரில் அந்த செய்தி வரும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலிதை கூப்பிட்டு, ஹாலித் அவர் கூட ஒரு சின்ன கூட்டத்தை கூப்பிட்டு, போங்க இந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்துட்டு வாங்க அப்படின்பாங்க.
போன உடனே ஹாலித் என்ன செய்வார், போகிறாரு, போய் அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மரத்தடிக்கையில் உட்கார வச்சு, என்னப்பா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், அன்தும் முஸ்லீம், நீங்கள்லாம் இஸ்லாத்தில் தானே இருக்கிறீங்களா, முஸ்லீம் தானே? அவங்கெல்லாம் கிராமிய வாசிகள், அவங்களுக்கு பெருசாக நாகரிகமாகலாம் பேச தெரியாது. அவங்க கிராமத்தில் ஒரு மொழி இருக்கும், நகரத்தில் ஒரு மொழி இருக்கும். அப்போ அந்த மொழியில் நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்வதற்கு அவங்க நாட்டில் அவங்க கிராமத்தில் புழங்கப்பட்ட வார்த்தை என்னன்னா, நாங்கள் எல்லாம் அசபாக்கள் என்று சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன இப்படி சொன்ன உடனே ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இப்போ நபி ஹாலிதை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் பொழுது அப்போ அவங்க ஹாலிது கேட்குறாரு, நீங்கள்லாம் முஸ்லீம் தானே அப்படின்னு கேட்குறாரு. சபஅனான்னு சொல்லுவாங்க. சபஅனா அப்படின்னு சொன்னால் மதம் மாறியவர்கள் என்று அர்த்தம். ஒரு காலத்தில் நாங்கள் வேற ஒரு கொள்கையில் இருந்தோம், நாங்கள் இன்னைக்கு மதம் மாறிட்டோம், அந்த ரீதியில் நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு இந்த வார்த்தையை நாங்கள் முஸ்லீம் அஸ்லம்னா நஹனு முஸ்லிமூன் இந்த மாதிரி வார்த்தை கிடையாது அவங்க அகராதியில், அவங்க புழக்கத்தில். அதுக்கு பதிலாக சபஅனா, குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்கிறான் சபஅனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஹாலித் என்ன விளங்கிக்கிட்டார்னா, ரசூலுல்லாஹ் ஏற்கனவே இவனெல்லாம் முஸ்லீமாக இருக்கணும்னு சொன்னார், இவனுள்கிட்ட வந்து கேட்டால் இவனெல்லாம் நாங்கள் மதம் மாறிட்டேங்கிறானுவோ, அப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டானுவலா அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. கோபம் வந்தவொடனே திருப்பி மிரட்டுறாரு, என்ன பேச்சு பேசுகிறீங்க, ஒழுங்காக பேசுங்க, நீங்கள்லாம் முஸ்லீம்கள் தானே, இஸ்லாத்தில் தானே இருக்கிறீங்க. அவங்க வெகுளித்தனமாக சபானா அப்படிங்கிறாங்க. அவங்க நோக்க நாங்கள் முஸ்லீம் தான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு புரியலை. நம்ம ஒரு முஸ்லீம் தானான்னு சொல்லி கேட்குறது அவங்களுக்கு புரியலை. அவங்க சரி ஏதோ ஒன்று தெளிவாக கேட்குறதுனா நாம் சொல்லிடுவோம் நம்ம மொழியில அவங்க சொல்கிறாங்க, புரிய மாட்டுக்கு, ஹாலிதுக்கும் புரிய மாட்டுக்கு. ஹாலித் என்ன நினைக்கிறாருன்னா எதிர்மறையாகவே விளங்கிக்கிறார், நேர்மறையாக விளங்கலாத. அப்போ அவர் கொஞ்சம் அமைதியாக ஷூரா பண்ணியிருக்கணும். தான் கூட வந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா ரசூல்லா வந்து இவங்க கூட சண்டை செய்யுங்கன்னு அனுப்பலை, இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கன்னு தானே அனுப்புனாங்க, நம்ம வந்த நோக்கம் வேற. அப்போ ஹாலித் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் கதையை முடிக்கணும், தயாராகுங்கிறாரு. அப்போ அவங்க வெகுளித்தனமாக கையை கட்டிகிட்டே நிற்கிறாங்க. அவங்களுக்கும் ஹாலிதை பார்த்ததில்லை, இந்த படையெல்லாம் பார்த்ததில்லை, இவங்கெல்லாம் மதீனால இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கு முன்னும் பின்னும் பழக்கம் இல்லை. உடனே திருப்பி ஹாலிது கேட்குறாரு, என்ன கடைசியாக கேட்குறாங்க. அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாரு, மகளன் ஹாலிதை கொஞ்சம் நிதானம், ஏதோ ஒரு குழப்பம் இருக்குங்க, ரசூலாட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிடுவோம், ரசூல் முடிவெடுக்கட்டும், நமக்கு ஏதோ ஒன்று புரிய மாட்டுக்கு, இங்கே ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியுதுங்கிறாரு. ஆனால் ஹாலிது சரி உங்கள் முகத்துக்காக நான் கடைசியாக ஒரு மட்டும் நான் கேட்டுருந்தேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. எப்பா நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லுங்கள், நீங்கள்லாம் முஸ்லீம் தானே, இஸ்லாத்தில் தானே இருக்கிறீங்க, அவங்க வெகுலியா, அவங்களுக்கு தான் அந்த மொழியே கிடையாது, அஸ்லம்னா முஸ்லீமுன்னே கிடையாது, சபஅனான்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் மரண தண்டனையை கொடுத்து விட்டார். எல்லாத்தையுமே கொண்டுட்டார் ஹாலித். எல்லாருமே அப்பாவிகள், எல்லோருமே வெகுலியான முஸ்லீம்கள், எதுவுமே தெரியாத பாவப்பட்ட மக்கள். ஹாலிதை போன்று நாகரிகமாக பேச தெரியாத ஒரே குறை, அந்த மக்கள் இன்றைக்கு கபரிலே இருக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் ஹாலிதை விட்டு அப்படி தள்ளி விட்டார். கை அல்லாஹும்ம இன்னி அப்ரஅு மின்க ஹாலித், அல்லாஹ் இந்த ஹாலிது செய்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, என்ன பிடிச்சிடாதே, அவனை மட்டும் பிடிச்சு. ஒரே ஒரு அவசரம் எவ்வளவு பெரிய பாதிப்பை, தன் சமூகத்தை சார்ந்தவரையே மிகப்பெரிய வீரர் தான், வரலாறு நெடுகிலும் மங்கா புகழுக்கு சொந்தக்காரர் தான், வரலாற்றை புரட்டி போட்ட மாவீரன் தான், அவசரம் அந்த வீரனினுடைய பக்கத்திலும் ஒரு கரும்புள்ளியாகவே இன்று வரை இருக்கிறது. அப்ப வாழ்க்கையில யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பதவி இருக்கட்டும், குடும்பத்திலையும் சரி, அவசரப்பட்டு விடாதீர்கள். எத்தனை இடங்கள்ல அவசரப்பட்டதினால் குழந்தைகள் நடு ரோட்டில் அனாதையாக நிற்கிறது. தாயும் தந்தையும் செய்த அவசரம், அல்லது தாயோ தந்தையோ இருவரில் ஒருவர் செய்த அவசரம், குழந்தைகள் அனாதையாய் அகதியாய் போதைக்கு அடிமையாகி நடு ரோட்டிலே அமைப்புக்குள்ளே செய்த அவசரம், சமுதாயம் துண்டாடப்பட்டு துரோகியாக இன்றைக்கு எதிர்காலத்திலே நிற்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் கண்கொண்டு பார்த்திருக்கிறோமே. அல்லாஹ் பாதுகாப்பு. ஆதலால் நிதானம், ஒரு முடிவுக்கு நாமளா வரவே கூடாது. அல்லாஹ்விடத்துல பொறுப்பை சாட்டிட்டு நிதானத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் இறுதியாக கற்பொழுக்கத்திலே, எல்லோருக்கும் கற்பொழுக்கம் மிக மிக அவசியம்தான். ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு என்று சொன்னால் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு. காரணம், உரிமையோடு நம்மிடத்திலே குறைகளை சொல்வார்கள், உரிமையோடு நம்முடைய கஷ்டத்திற்கு தீர்வை எதிர்பார்த்து வருவார்கள். அந்த இடத்திலே நாம் கற்பொழுக்கத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. குர்ஆன்ல
மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். ஒத்துரு அலைஹி நம்ம அல்லது அல்லாஹ் ஆரம்பிக்கிற அழகே நம்மை கொஞ்சம் முழுக்கிவிடும். நபியே இப்படி வாழ்ந்தானே, அவனை உலகத்திற்கு கற்றுக் கொடுங்கள். ஆத்தைனாகு ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை உயர்ந்த இடத்திலே வைத்து நாம் அழகுபடுத்தினோமே, அந்த பாவியோ தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அசிங்கத்திலே, ஆபாசத்திலே, ஒரு பெண் சகவாசத்திலே அவன் வீழ்ந்து விட்டானே, அவன் நாய்க்கு உதாரணம். குர்ஆன்ல 2 இடத்துல அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்வான். மிருகத்தோடி மனிதனை ஒப்பிட்டு அல்லாஹ் பேசுவான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், கற்றுக்கொண்டதற்கு பிறகு செயல்படுத்தாதவர்கள், அறிவு யாருக்கு பயன் கொடுக்கவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான். ஜும்மாவினுடைய அத்தியாயத்துல மஸலுல்லதீன ஹும்மிலு தௌரா சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. அந்த இஸ்ரவேலர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் தலையிலே தௌராத்தை சுமந்தார்கள், ஆனால் அவர்கள் கழுதைக்கு சமமானவர்கள். கழுதைக்கு மேலே அழுக்கு மூட்டைகளை சுமந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்கும். கழுதைக்கு மேலே வைரங்களை வைத்தாலும் அந்த கழுதைக்கு நாம் வைரத்தை சுமக்குகிறோம் என்பதாக மிடுக்கு இருக்காது. நாம் வைரத்தை சுமக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்மை உயர்த்தி விட்டானே என்பதாக அதற்கு மகிழ்ச்சி இருக்காது. அதற்கு தோன்றுவதெல்லாம் நமக்கு முதுகுக்கு மேல ஒரு வெயிட் இருக்குன்னு தான் தோணுமே. அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், அந்த யூதர்கள் உன்னதமான தௌராத்தை தலையிலே சுமந்தார்கள், ஆனால் அதை அவர்கள் பின்பற்றவில்லையே, அவர்கள் கழுதைக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல இப்ப நம்ம பேசக்கூடிய மனிதனை சொல்வான், நாம் அவனுக்கு அத்தாட்சிகளை கொடுத்தோம், உயர்த்தினோம், வானலாவிய அளவிற்கு அவனை உயர்த்தினோம். ஆனால் அவனுமோ ஹவா, தன்னுடைய அந்த மனோ இச்சைக்கு, அசிங்கத்திற்கு அடிமையானான். நாக்கை தொங்க போடக்கூடிய நாயாக அவனை நாம் மாற்றிவிட்டோம், உதாரணப்படுத்துகிறோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கற்பொழுக்கத்தோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இருக்க வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து ஒரு தாயுள்ளம் கொண்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், யாராக இருக்கட்டும் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய பண்புடையவர்களாக. எவ்வளவு பெரிய தவறு நடக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சுறாரு, ஃபத்தஹ் மக்காவின் பொழுது ரசூல்லா ரகசியமா மஷூரா பண்ணுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் வஹி அறிவிச்சிருவாரு, நீங்க செஞ்ச அந்த மஷூராவை உங்க கூட்டத்துல உள்ள ஒருத்தர் இன்னும் எதிரிகளுக்கு கடத்திட்டாரு. புகாரில் அந்த செய்தி வரும், எதிரிகளுக்கு கடத்திட்டாரு. அந்த எதிரியுமோ இந்த இடத்துல பெண்ணாக குதிரையில பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனே அலி ரலியல்லாஹு கூப்பிடுவாங்க, உடனே இந்த இடத்துக்கு போங்க, அங்க ஒரு பெண்மணி இருப்பா, அவள்கிட்ட கடிதத்தை கேளுங்க, கடிதத்தை தராவிட்டால் அவள் நிச்சயமாக அவளிடத்திலே கடிதம் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொன்ன உடனே புகாரில் அந்த செய்தி வருது. எப்படி தாயுள்ளம் கொண்டவர் பாருங்கள். உடனே அலி ரலியல்லாஹு போறாங்க, சொன்ன இடத்துல ரசூல்லா சொன்ன மாதிரி ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு மேல ஒரு பெண்மணி வீரமாய் அமர்ந்திருக்கிறாள். அலி ரலியல்லாஹு கீழே இறங்குவாங்க, கடிதத்தை கொடும்பாங்க. அந்த பெண்மணி சொல்வா, இல்லை என்கிட்ட கடிதம் இல்லை. அலி ரலியல்லாஹு சொல்வாங்க, என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல, இந்த இடத்திற்கு செல், அங்கே ஒரு குதிரை இருக்கும் என்று சொன்னால் குதிரை இருக்கிறது, அந்த குதிரைக்கு மேலே ஒரு பெண் இருப்பாள் என்று சொன்னால் பெண்ணும் நீ இருக்கிறார், உன்னிடத்திலே கடிதம் இருக்கும் என்று ரசூல் சொன்னார்கள். ரசூல் ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. நீ தராவிட்டால் நாங்கள் உன்னை எப்படி என்ன செய்வோம் என்று நீ எங்கள் நாட்டுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார், அதனால் உன்னை விசாரிக்கக்கூடிய முறையே கொஞ்சம் வேறுபடும் என்பதாக அலி ரலியல்லாஹு சொன்ன உடனே அந்த பெண்மணி என்ன செய்தார், தன்னுடைய கொண்டையிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்துட்டா. அந்த கடிதத்தை படிக்கவே இல்லை அலி ரலியல்லாஹு, நேராக ரசூல்லா கையில் வந்து கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. ரசூல்லாக்கு படிக்க தெரியாத அலியவே படிக்க சொல்றாங்க. படிங்க அலியே, இப்படி முஹம்மதும் அவர் தோழர்களும் எனக்கு தெரிந்து படையெடுத்து மக்காவிற்குள் வருகிறார்கள், முடிந்தால் தப்பித்துக் கொள்ளுங்கள். கீழே ஒரு நபித்தோழரினுடைய பெயர். யார் அந்த நபித்தோழர்? ரசூலுக்கு எப்பொழுதுமே பக்கபலமாய், அல்லாஹுவின் தூதரினுடைய உயிருக்கு உயிராய் ரசூலை பத்ரிலும் உஹதிலும் காத்த ஒரு நபித்தோழர், பத்ரியீன்கள்ல ஒரு நபித்தோழர். அவர் கையொப்பம் இடப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. உன்னதமாய் அவரை நினைத்து அவரை ஆலோசனையிலே வைத்திருந்தார்கள். ரசூலினுடைய ஆலோசனை மன்றத்திலே அவ்வளவு சீக்கிரமாக யாரும் உள்நுழையவே முடியாது. ரொம்ப 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 ரகசியமாக, ரொம்ப உச்சக்கட்டவர்களை மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமான ஆலோசனையை பயன்படுத்தி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஃபத்தஹ் மக்காவுக்கு செல்வதை யாருக்குமே சொல்லல. மக்காக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடியவரை எந்த நபித்தோழரும் தெரியாது. ரசூலா சொல்லுவாங்க, வாங்க போகலாம். எல்லா நபித்தோழும் பின்னாடி போனாங்க. நம்ம எங்க போறோம் நபித்தோழர்களுக்கும் தெரியாது. ரசூல்லாட்ட அந்த அந்த திறமை அதிகம் உண்டு. அப்பா ரசூல்லா இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்ப இவர் எவ்வளவு பெரிய இடத்துல ரசூல்லா வச்சிருப்பாங்க. உடனே அங்க உமர் போன்ற பெரும் நபித்தோழர்கள், யார ரசூலுல்லாஹ் இவரை விடவே கூடாது, இவ்வளவு பெரிய தேச துரோகத்தை செய்தவனுக்கு மரண தண்டனையை தவிர வேற என்ன கொடுக்க முடியும்? ரசூல் பொறுமையா இருங்க, அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே இந்த கடிதத்தை காட்டினோன்னு அந்த நபித்தோழர் அப்படியே மண்டிக்கிட்டு அமர்கிறார். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தான் எழுதினேன். உடனே உமரால பொறுக்க முடியல, கழுத்தை வெட்டி எரிஞ்சிருவோம் யார சொல்லலாம், இவ்வளவு பெரிய துரோகியை நம்ம கூட்டத்தில் வைக்கிறது
அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்போ ரசூலுல்லாஹ் எதிரிக்கும் கூட அவனுடைய பேச்சையும் கேட்கறதுக்கு என்ன செய்யணும், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டுமல்ல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இதை செஞ்ச? நபித்தோழர் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியும் நான் அப்படிப்பட்ட துரோகி அல்ல. நீங்கள் மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த உமருக்கும் அந்த அபூபக்கர் எல்லாத்துக்கும் இரத்த பந்தம் சொந்தமெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களை அவங்க சொத்தெல்லாம் அவங்க பாதுகாப்பாங்க. நான் ஒரு அனாதை யாரை சொல்லலை, என் பொண்டாட்டி பிள்ளை அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த தகவலை சொல்வதின் ஊடாக என் மனைவி மக்களை பாதுகாக்கணும்னு நான் விரும்பினேன். இதை தவிர வேறு எந்த குற்றமும் இல்லை. உடனே உமரால் பொறுக்க முடியல. எப்பொழுதுமே அப்படித்தானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அனுமதி கேட்கும் பொழுது அப்போ உமரை கையை பிடிச்சி உட்கார வச்சு சத்தம் போடுவாங்க, என்ன நீ பேசிகிட்டு இருக்கிற, அல்லாஹ் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியும்ல, பத்ரீன்களை பார்த்து பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் என்ன செய்தாலும் நான் மன்னிக்க தயார் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்க, நம்முடைய தோழர் அவர் ஏதோ ஒரு அவசரத்திலே, கொஞ்சம் அவசர சிந்தனையில, அல்லது இதனுடைய பாதிப்பு தெரியாமல் எழுதிவிட்டார், அவரை நாம் மன்னிப்போம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் மன்னித்து தன்னோடு அரவணைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல பொறுப்பாளி. தாயுள்ளம் கொண்டவர்களால் யாரையும் எடுத்து எரியறது அல்ல ஒரு பொறுப்பாளி. அதுதான் சொல்வார்கள். அந்த ரத்தன் டாட்டா இறந்தார்ல, அவர்கிட்ட ரொம்ப ஒரு நல்ல பண்பு உண்டு. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நிர்வாகம் என்பதை அடக்கி ஆள்வதல்ல, தனக்கு கீழ் உள்ளவர்களை பாதுகாப்பது தான் ஒரு நிர்வாகத்தினுடைய அழகு என்பதாக அவர் சொல்வார். அந்த அடிப்படையில் அவரினுடைய நிர்வாகம் செழித்து ஓங்கியதற்கு பல காரணங்களை உலகம் சொன்னாலும் அவட்டே போய் கேட்பாங்க, என்ன காரணம்? அப்போ அவர் சொல்வார், எனக்கு கீழ் உள்ளவர்களை நான் வெறும் தொழிலாளியாக மட்டும் பார்க்கவில்லை, அவர்களையும் என்னுடைய உடன் பிறந்தவர்களாக நான் பார்க்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்வார். அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ, ஆனால் ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டுமே, ஆனால் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் சிறந்த பொறுப்பாளர்களாக நாளைக்கு மறுமையில அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கும் பொழுது யாருக்கும் அநீதம் செய்யாதவர்களாக நம்முடைய பொறுப்பை கொண்டு நாளைக்கு வந்து நிற்பாங்கல்ல. ஒரு டாக்டர் வந்து நிற்பாரு, இவரால் தான் நான் டாக்டர் ஆனேன். இந்த ஒரு செய்தியை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன், நேரத்தினுடைய சுருக்கம். யூடியூப்பில் இந்த ரமதான் கடந்துச்சுல்ல, அந்த ரமதான் கடக்கக்கூடிய நேரத்தில் குவைத்தினுடைய செனகல் நாட்டினுடைய தூதுவராக என்ன செய்ய வந்த நேரத்தில் ரொம்ப பொருத்தமான ஒரு செய்தி. குவைத் நாட்டினுடைய செனகல் நாட்டினுடைய தூதுவராக அப்துல் அஹமத் அம்பாக்கி அவர் என்ன செய்கிறாருன்னா, குவைத் நாட்டினுடைய செனகல் நாடு அந்த நாட்டினுடைய தூதுவராக குவைத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அப்போ அந்த குவைத் அரசாங்கம் சிகப்பு கம்பளங்களை விரித்து தங்கள் நாட்டுக்கு தூதுவராக வருகிறாருன்னா எவ்வளோ பெரிய பதவி. அவர் எல்லாம் வரணும். ஒரு முஸ்லீமாவும் கூட இருக்கிறாரு. ரமதான் மாதம் விவிஐபி அவருக்கு ஒரு பெரிய ராஜ வரவேற்பை கொடுத்து அவருக்கு என்ன செய்கிறாங்க, வரவேற்று அவரை பேச சொல்கிறாங்க. எங்கள் நாட்டுக்கு நீங்கள் செனகல் நாட்டு தூதுவராக வந்திருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் மைக்குக்குள்ளே வந்தோடனே தேம்பி அழ ஆரம்பிச்சிருவார். கண்ணிலிருந்து கண்ணீர் ஒடியும். கொஞ்சம் நேரம் அழுத பிறகு அவர் சொல்வார், இன்னைக்கு நான் உங்கள் நாட்டினுடைய குவைத் நாடு உலகத்தினுடைய ஆகப்பெரிய பணக்கார நாடில் முதல் நாட்டில் உலகத்தினுடைய மணியிலேயே ரொம்ப காஸ்ட்லி மதிப்புமிக்க மணி குவைத்தினுடைய 250 ரூபாய்க்கு மேலே. அப்போ அவர் நம்ம நாட்டுக்கு அவங்க மணிக்கு அவங்களுடைய கேடி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களினுடைய அந்த தீனார் திருகத்தை. அப்போ அவர் சொல்வார், அழுதுகிட்டு கொஞ்ச நேரம் அழுத பிறகு தொடச்சிட்டு சொல்வார், இன்னைக்கு உங்கள் நாட்டில் குவைத் நாட்டினுடைய தூதுவனாக உச்சக்கட்ட இளவர இராணுவ அதாவது ராஜ குடும்பத்தினுடைய வரவேற்புக்கு சொந்தக்காரனாக நான் நிற்கிறேன்னா, என்னுடைய ஆரம்பம் என் செனகல் நாட்டில் நான் ஒட்டகத்தினுடைய மலங்களை சுமந்து கொண்டிருந்தவன் நான், ஒட்டகத்தினுடைய சிறுநீரை பிடித்து விற்று கொண்டிருந்தவன் நான், ரொம்ப பெரிய வறுமையில் இருந்தேன். எங்கள் அம்மாவும் அந்த தொழில் தான் செஞ்சாங்க. உங்கள் குவைத் நாட்டில் அப்துல் ரஹ்மான் சுமை அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் எங்கள் நாட்டுக்கு வந்தார். வந்து அவர் பல்கலைக்கழகங்களை பள்ளிக்கூடங்களை திறந்தார். உங்கள் குவைத் நாட்டில் வாழ்ந்த அந்த அப்துல் ரஹ்மான் சுமை திறந்த அந்த பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப படிப்பை முடித்து அவரினுடைய ஹிஃபுது மதரசால ஹாஃபிதாகி அவரினுடைய பல்கலைக்கழகத்தில் உயர்ந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்து இன்றைக்கு நான் உயர்ந்த இடத்திலே நான் நிற்கிறேன். அந்த குவைத் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தூதுவனாக என்னை தேர்வு செய்திருக்கிறான் என்றால் உங்கள் நாட்டினுடைய அப்துல் ரஹ்மான் சுமைத்து தான் அதற்கு காரணம். அப்படி இல்லாவிட்டால், அவர் மட்டும் இல்லாவிட்டால் ஒட்டகத்தினுடைய மலங்களை இன்னும் நான் தேடி தெரிந்து கொண்டிருந்திருப்பேன் என்று அந்த மனிதர் சொன்னார். அந்த தூதுவர் சொல்லியிருப்பார், நாளைக்கு மறுமையில நாமளும் நிற்கும் பொழுது, யாரெல்லாம் நான் சிதைஞ்சு போயிருப்பேன், இவர் தான் என்னை காத்தார். யாரெல்லாம் நான் நாசமா போயிருப்பேன், இவன் தான் என் தோலை பிடிச்சி உலுக்கி என்னை பாதுகாத்தான். யாரெல்லாம் நான் முட்டாளா இருந்திருப்பேன்,
இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த தொண்டர் அவர் கல்வி கண்ணை எனக்கு திறந்தார், இன்றைக்கு நான் உனக்கு முன்பாக நிற்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுக்கு முன்பாக நாளைக்கு நிற்கும் பொழுது யாரும் நமக்கு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் நம்மை புகழக்கூடிய மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான சந்தர்ப்பத்தை நமது பொறுப்புகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு நல்கட்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.